தானே ஏதாவது ஒரு லைன் சொல்லுங்க. அப்பதானே உங்களுக்காக நான் போராட முடியும். படத்துல மலையாளத்திலே சம்சாரிக்கிறவர் ஒன்றான ஒன்று பிரச்சனை. ரமணா ஆசிரியர் இருக்காங்க. எனக்கு ஆக்சுவலி லாங்குவேஜ் பிரச்சனையே இல்லை, என்ன சொல்லணும்னு தான் தெரியல. அப்ப நீங்க உண்மையிலே பாவம் தான். இல்ல நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க? எனக்கு அது டவுட்டா இருக்கு. நடுவுல இருந்தா யாருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டேன். நான் நடுவர் நான். அப்ப நீங்க இல்லைன்னா நீங்க அடுத்த ரவுண்ட் பேசுங்க. நீங்க சொல்லுங்க. இல்ல அவங்க தான் சொல்லிட்டாங்களே பொண்ணுங்க தான் பாவம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பொண்ணுங்க பாவம் தாமா. எதனால பொண்ணுங்க பாவம்? அவங்க சொல்லி சும்மா ஏதோ சொன்னேன். இப்போ இங்க ஷாப்பிங் வந்திருக்காங்க. அங்க நிக்கக்கூடிய கணவன்மார்கள் முகத்தெல்லாம் பாருங்க. அதே மனைவிமார்கள் முகத்தாக பாருங்க. எவ்வளவு அழகா சிரிக்கிறாங்க பாருங்க. அதே பக்கத்துல சாரோட முகத்தை பாருங்க. ஏன் ஆண்கள் சிரிக்கலையா? ஆண்களும் சிரிக்கிறாங்க. சிரிக்க முடியாது. ஏன்னா வீட்டுக்குள்ளார மனைவி பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும் போது வெளியில அந்த வேதனை தெரியாம நம்ம ஷோவை பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ளார எவ்வளவு தேய்ப்பாங்க, அதனால எவ்வளவு போவோம், வெளில வரும்போது எவ்வளவு வெயிட்ட தூக்கிட்டு போகணும், அந்த மாதிரி நிறைய பிரச்சனையோட மேல அப்படிதான் கை தட்டுங்க சார். அவங்க தட்டினாங்க. நீ ஆண்கள் பாவம்னா கண்டிப்பா கை தட்டியிருப்பாங்க. பெண்கள் பாவமா? கை தட்டுங்க. ஆமாங்க பாருங்க, பெண்கள் அப்ப கூட தட்டுறது பெண்கள் மட்டும்தான். ஆண்கள் ஏன் தட்டல தெரியுமா? பயத்துல. இப்ப நான் கை தட்டி வீட்டுக்கு போய் வெளுத்து வாங்கணும், எதுக்கு அப்படின்னு தட்டாம இருக்காங்க. என்னடா சித்து தம்பியை வச்சிருக்கிறதுனால கை தட்ட முடியல. இல்ல இல்ல, எனக்கு கரெக்டான ஒரு சொல்லுங்க. எதனால பாவம்? ஆண்கள் பாவம். நீ சொல்லுப்பா, நீ தான் நிறைய சொல்லியிருக்கேன். சரி, இப்ப இந்த மாலை வச்சே சொல்லுவோம். வீட்டம்மா கிட்ட உனக்கு என்ன வேணும்னு சொல்லி அவர் இங்க கூட்டிட்டு வந்திருப்பாரு. அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் அவங்க வாங்கிட்டு இருப்பாங்க. நீங்க மாலை வச்சு சொல்லுங்க. நான் மாளவிகா வச்சே சொல்றேன். மாலை வச்சு சொல்லிடு, அதுக்கப்புறம் மாலைக்கா வச்சு சொல்லுங்க. வீட்டம்மாக்கு வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்னு சொல்லி அவங்க எல்லாரையுமே இங்க கூட்டு வந்திருப்பாங்க. அவங்க எல்லாரும் இங்க வாங்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க வாங்குறதுக்கு இவர் சம்பாதிச்சு கொடுத்துருப்பாரு. அந்த காசுல அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவரு என்ன வேணும்ன்ற அந்த ஆசை எல்லாத்தையும் இங்க நிறைவேற்றிட்டு இருப்பாரு. நிறைவேற்றிட்டு ஓரமா நிக்கிற அந்த ஆணை பார்த்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு நீங்க வந்திருக்கவங்க கேட்பாங்களா? கண்டிப்பா கேட்பாங்க. நான் கேட்பேங்க. நான் சொல்லி முடிச்சிருக்கேன், அப்புறம் பேசுறியா? பட்டிமன்றம்னா ஒருத்தர் பேசுறதுக்கு அப்புறம் தான் நான் பேசணும். என்ன குறுக்கு பேசிட்டு இவரான என் கட்சிக்காரர் குறுக்கு விசாரணை செய்யக்கூடாது. நீங்க தான் அதான் ஒரு ஆணை பொறுத்தளவு அந்த கேள்வி கேட்டா கூட அவங்கள்ட்ட பதில் இருக்காது. அவங்களுக்கு அந்த என்ன வேணும்னு கேட்டாவே போதும் அப்படின்னு ஹாப்பி ஆயிடுவாங்க. அந்த மாதிரி கேட்கறது இல்லை ஆணை பார்த்து. அருமையா சொல்லியிருக்காரு. இது நம்ம ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. நீங்க புரியல சார்? இல்ல பிரஸ் இருந்து இப்ப நாங்க தான் பாவம். எல்லாருமே பாவம் தான். சொல்லுங்கம்மா. அவர் சொன்னது நியாயம் தானே? அது அவரோட சைடுல இருக்கக்கூடிய தரப்பு. பட் நான் தான் கேட்பேன், என்னங்க வேணும் உங்களுக்கு அப்படின்னு கூட நான் வந்து கேட்பேன். போலமா நீங்க இருக்கிற விஷயத்த சொல்லுங்க. அறியும் அவர் சொல்லிட்டாங்க. ஓகே மாளவிகா, உங்களுக்கு படத்துல அப்படி அவர் வந்து பேசியிருக்காரு. நீங்க திருப்பி திருப்பி நிறைய பேசியிருக்கீங்களே, உங்களோட லைஃப்ல நடந்த ஏதாவது? இல்ல இல்ல, படத்துல உள்ளது வெளியே வந்துருமோன்னு சொல்ல வேணாம். யதார்த்தமா சொல்லுங்க. பெண் எதனால பாவம்? எல்லாத்துலயும் பெண் தான் பாவம். இவங்க ஏதோ என்னையா யோ? இவங்க கல்யாணம் ஆனால ஃப்ரஸ்ட்ரேஷன்ல சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு தான் ஆகலையா, அதனால எனக்கு தெரியல. அதனால கல்யாணம் ஆகாதனால தெரியல. இல்ல எங்கட இது போயிட்டு இருக்கு? எதை நோக்கி போயிட்டு? எதை நோக்கினா ஆண் பாவம் சொல்றீங்கல்ல, ஆண் பாவம் கொள்ளாதது அப்படின்றீங்க. ஆமா ஆமா. அப்ப பெண்கள் பாவம் இல்லையா நாங்க கேட்கிறோம். இருக்கலாம்னே. இப்பதான் நாங்க முதல் முறையா பேச வந்திருக்கோம். ஆமா, விஷயத்தையே ஒரு படம் எடுத்து முதல் முறையா ஆண்களோட பிரச்சனையை நீங்க பேசுறோம். முதல் முறையா எடுத்தா பெண் பாவம் கொள்ளாதது எடுக்கணும். இப்ப பாருங்க, சென்சார் ஆயிடுச்சு. நீ டைட்டில் மாற்ற முடியாது. படம் வந்திருக்கு. 31ஆம் தேதி ரிலீஸ்க்கு போகுது. இதெல்லாம் மனசுல வச்சுட்டு ஒரு தீர்ப்பு சொல்லி இல்ல, இது வந்து முக்கியமா இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். அதாவது டைம் தாங்க. எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல, எங்களுக்காக வந்து நேரம் ஒதுக்குறது இல்ல, எங்களுக்காக வந்து நாங்க பேசுற விஷயம் எல்லாம் கேட்கறது இல்ல. ஸோ அதுதான் ஐ திங்க் பெண்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ற ஒரு விஷயம் நினைக்கிறேன். கரெக்ட் தானே? காசு பணம்லாம் முக்கியம் கிடையாது, எங்களுக்காக டைம் ஒதுக்குனாலே போதும். காசு பணம் முக்கியம் கிடையாது. திங்கக்கிழமை இருந்து வெள்ளிக்கிழமை வரலையும் வீட்டிலேயே படுத்து தூக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தாக்க உங்களுக்கு ஓகேவா? இல்லைங்க. இல்ல ஒரு நிமிஷம். அவங்க சொல்றது நியாயமான ஒரு கருத்துங்க. ஹலோ, ஒய்யாடி டாபிக் இல்ல சார், ரொம்ப ரொம்ப திமிரா பேசினாப்ல. அவங்க சொல்றது நியாயமானது. நீங்க எங்க வேணாலும் போங்க, ஷூட்டிங் போங்க, எங்க வேணா போங்க, என்ன வேணா பண்ணுங்க. அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு சொல்றாங்களே, அது நியாயம் தானே? சரி, அன்னைக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க. வேணாம். அவங்க சொன்னது தவறு, ஒத்துக்கிறேன். அவங்க சொன்னது மிகப்பெரிய தவறு. அப்படி சொல்லக்கூடாது. அவங்க வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா அவங்க பண்ண மாட்டாங்களா? இல்ல முழுசா ஃபுல் டைம் எங்க கூட இருங்க நல்லா சொல்றது இல்லைங்க. எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ உட்காந்து எங்களுடைய கஷ்டத்தையும் எங்களுடைய சந்தோஷத்தையும் பகிர்ந்துக்கும் போது நீங்க கேட்டுக்கணும். அப்படியெல்லாம் இருக்க முடியாதுமா. வாய கொடுங்கம்மா. ஏன் அப்புறம்
கேட்டா உங்களை கேட்டதுக்கு அர்த்தம் நீங்க ஏன் கல்யாணம் பண்றீங்க? கல்யாணம் பண்ணி சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதாலும் எதுக்கியா கல்யாணம் பண்ற? சந்தோஷமா வாழ்றதுக்காக கல்யாணம் பண்றோம். அந்த சந்தோஷமா வாழ்றதுக்கு ஏர்ன் பண்ணுவோம். ஏர்ன் பண்றதுக்கு வெளியே போகணும். வெளியே போனா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. வாழ்க்கைன்றது ஒரு வட்டம் சார். மேல இருக்கவன் கீழே வருவான், கீழே இருக்கவன் மேல வருவான். வீட்டுல இருக்கவன் வெளியே போவான், வெளியே போனா எங்க வருவான்? வீட்டுக்கு தான் வருவான். வீட்டுக்குள்ள வந்து வரும்போது டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்க. அப்பதாமா பண்ண முடியும். புரியுதுங்களா? டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தான் நான் சொன்னேன். அவங்க 24 hours எல்லாம் சொல்லி ஆமா இங்க பாருங்க, இதை பாருங்கம்மா. மலையாளம் அதிகமா யார் மனசிலாயும் இப்படி ஒரு மயான அமைதி நீங்க எதிர்பார்த்து இல்ல 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 ஒன்னும் சொன்னா தானுங்க. அண்ணா வணக்கம் 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 அண்ணா வணக்கம் வணக்கம். ஐயா ஓரளவு போய்கிட்டு இருந்துச்சு. உங்களை பார்த்தோன்னா எல்லாம் போயிடுச்சு. ஆமா ஆமா சொல்லுங்கம்மா. ஐயா நீங்க பேசி நான் வந்து பதில் சொல்லி என்னைய பேச வேடிக்கை பார்க்கல. ரெண்டு பக்கமும் சொல்லிட்டோம். சமமா எங்களோட கருத்தை வச்சுட்டோம். நீங்க சொல்லுங்க, நீங்க முடிவை சொல்லுங்க. கரெக்ட். அதாவது எல்லாரும் ஒரு நிமிஷம். ஆமாம், எல்லாரும் அமைதியாக மறந்துட்டீங்களா? நான் மறக்கிறாள். நீங்க போய் மறப்பீங்களா? உங்களை போய் மறக்கிறேன். மறக்கிறாள் இல்லை. அதாவது நீங்க நம்ப மாட்டீங்க. மறக்கலன்னு சொன்னது இருக்கு எனக்காக ஜீவிதத்தில் நான் ஒரு பொண்ணு மேல கொண்ட பெரியம்மாவுக்காக பெரியம்மா ஓகே இல்ல இல்ல